வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இன் யூடியூப் சேனல் நேகேம் அகாடமி வீடியோ கிளாஸஸ். இந்த வீடியோவில் காலேஜ் டிஆர்பின்னு சொல்லக்கூடிய டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் உதவி பேராசிரியர் தேர்வுக்கான பேப்பர் 2 எஸ்ஏ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை எப்படி சார் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. நிறைய டீச்சர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க. இப்போது ஒரு ப்ரீஃபாக இந்த வீடியோவில் எப்படி நம்ம அந்த எஸ்ஏ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் அண்ட் புதுசாக ஆக்சுவலாக டிஆர்பியில் இருக்கக்கூடிய அவங்க கேட்டுக்கக்கூடிய டீச்சிங் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் சார் நான் ஃப்ரெஷராக இருக்கேன், நான் எப்படி சார் அட்டன் பண்ணுறது அப்படின்ற அந்த கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். அண்ட் எஸ்ஏ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கட்டாயமாக ரேங்கிங்கை கொடுக்குன்றதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு மார்க்ஸ் ஏற்கனவே அவங்க ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அப்போ நியூவாக பிஹெச்டி முடிச்சிருக்கவங்க இல்லை நியூவாக நெட்டு கிளியர் பண்ணியிருக்கவங்க இவங்க அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார் எனக்கு அப்படின்றவங்களுக்குலாம் கட்டாயமாக எஸ்ஏ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் தான் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அங்கே தான் நீங்கள் எஜ்ஜு கொடுக்க முடியும். ஸோ இந்த எஸ்ஏ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமில் நமக்கு மேக்ஸிமம் 300 வார்த்தைகள் கேட்டிருக்காங்க. 1 மணி நேரம் டைமு அண்ட் 50 மார்க்ஸ் 1 hour டியூரேஷன். இதுதான் அங்கே நமக்கு இருக்கக்கூடிய க்ரைட்டீரியா. அதில் வந்து நமக்கு 7 டாபிக்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 7 டாபிக்ஸ்லேருந்து தான் நான் கேள்விகள் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு பற்றியானது. அதில் இருக்கக்கூடிய ஒரு 20 கொஸ்டின்ஸ் நான் வந்து 7 சப்டாபிக்ஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எடுத்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். அண்ட் இதுக்கான மெட்டீரியல்ஸும் நம்ம அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான வீடியோஸ் தனியாக நான் போடுறேன். அண்ட் இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி நம்ம ஒரு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எப்படி எழுதி பார்க்கலாம், ஒரு ஆன்சர் எப்படி சார் இருக்கும், எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்ற கூடிய ஐடியாஸ் எல்லாமே இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தி பிரியாம்பிள் as the soul of the Indian Constitution and analyze its key objectives அப்படின்னு கேட்குறாங்க. இந்திய அரசியலமைப்பின் ஆன்மாவாக விளங்கும் முகவுரை முக்கியத்துவத்தை விவாதித்து அதன் முக்கிய நோக்கங்களை பகுப்பாய்வு செய்யும். அப்போ முகவுரைனா என்ன, முகவுரை எப்படி வந்தது, அந்த முகவுரையில் என்னென்ன வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த முகவுரையில் கூடிய வார்த்தைகள் வந்து எப்படி நம்ம வழிநடத்துது, இந்த 75 ஆண்டுகளாக நம்ம வந்து குடியரசு கொண்டாடி அந்த இருக்கக்கூடிய இந்த 75 ஆண்டுகளில் இந்த முகவுரையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம எப்படி வழிநடத்துகின்றன, இந்தியாவை எப்படி கட்டமைத்தது அப்படின்றதெல்லாம் நம்ம எழுதணும். And critically examine the balance between the fundamental rights and the directive principles of the state policy and in contemporary India. இப்போ நவீன கால இந்தியாவில் இருக்கக்கூடிய பாருங்க, சமகால இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் மற்றும் அரசு கொள்கையின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு இடையிலான சமநிலையை விமர்சன ரீதியாக ஆராய்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன, டிபிஎஸ்பினா என்ன அப்படின்னு நமக்கு ரெண்டுமே நல்லா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன, ரெண்டுத்தையும் பற்றி இப்போ பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை மேதகு மற்ற சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அதாவது சீர்திருத்தங்கள் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். Evaluate the role of Supreme Court as a guardian of the Indian Constitution and protector of the citizens' right. அப்போ இந்திய அரசியலமைப்பு பாதுகாவலராக இருக்கக்கூடியது உச்சநீதிமன்றம். அதோடைய அவங்க கொடுத்த தீர்ப்புகள்லாம் என்னென்ன, எந்தெந்த தீர்ப்புகளில் ஒரு தனி மனிதனுடைய உரிமைகளை அந்த உச்சநீதிமன்றம் பாதுகாத்ததுன்ற அடிப்படை அறிவு நமக்கு தேவைப்படும். ஸோ இது மாதிரி 20 கேள்விகள். இந்த 20 கேள்விகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன், ஓகேங்களா, எலெக்ஷன் கமிஷன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அவங்களுடைய ரிலவன்ஸ், இப்போது கவர்னருடைய ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனில் கவர்னருடைய ரோல். அண்ட் ஏன்னா இப்போ தமிழ்நாடு வந்து கவர்னருக்கு எதிராக இந்த உச்சநீதிமன்றம் போயிட்டு சான்சலர் பதவிக்கான அங்கீகாரத்தை வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் கான்ஸ்டியூஷனல் சுப்ரீமசி, ஓகேங்களா, அப்புறம் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், இந்த மாதிரி 20 கேள்விகள் கொடுத்துருக்கேன். அண்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது டாபிக் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ பொருளாதாரம் இருக்கப்போ நமக்கு 1991 கண்டிப்பாக எல்பிஜி ஸ்கீம்ஸு அதை பற்றியான ஒரு புரிதல் இருக்கணும். அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய டெமோகிராஃபிக் டிவிடெண்ட், ஓகே, இந்த மக்கள் தொகை பங்களிப்பின் இப்போது இந்தியா வந்து யங்கஸ்ட் நேஷன், இந்தியாவோட சராசரி வயது வந்து 27. அப்படி இருக்கப்போ அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு. அப்போது அதற்கான சேலஞ்சஸ், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் இங்கே கேட்பாங்க. லைக் அதை பற்றி நம்ம எழுத போகிறோம். அண்ட் ரோல் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா கண்டென்ட் இல்லாமல் நம்ம எழுதவே முடியாது. ஓகேங்களா? தேர் எக்ஸ்பெக்டிங் யூ ஆஸ் அன் லைக் ஆல்ரவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து குரூப் 1 ரேங்க் மாதிரி தான். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சேலரி என்பது குரூப் 1 ரேங்க் தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கான உழைப்பை நம்ம கண்டிப்பாக இந்த 2 மாதத்தில் நம்ம போட வேண்டியது இருக்கும். அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய இது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாயிண்ட்ஸாக எடுத்துக்கணுங்க. வந்து இருக்கக்கூடிய சப்டாபிக்ஸ்லாம் என்ன, அதாவது இந்தியன் எக்கனாமி இருக்குது அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக்கு இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய
சப்டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த சப்டாபிக்ஸ் ஒவ்வொன்றும் இப்போ ஜிஎஸ்டினா என்ன, ஆர்பிஐ என்ன, மானிட்டரி பாலிசினா என்ன, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன கொண்டு தராங்க, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ். ஸோ இந்த மாதிரி லைக் எம்எஸ்எம்இனா என்ன, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள், அதுக்கான ஸ்கீம்ஸு, அதுக்கான முன்னோட்டங்கள், தகவல்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி நோட்ஸ் எடுத்தால் மட்டும் தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், பாவர்ட்டி, இந்த கொஸ்டின்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோட நோக்கமே உங்களுக்கு வந்து ஒரு ரேண்டமாக ஒரு ஐடியாவே இல்லை சார், எனக்கு என்ன பண்ணுறது, யாரை ஃபாலோ பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நிறைய டீச்சர்ஸ் கேட்குறீங்க. ஓகேங்களா? நீங்கள் என்னாச்சும் சொல்லுங்கள் சார் அப்படின்னே சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். அண்ட் மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நவீனகால இந்திய ஹிஸ்ட்ரியில் வந்து நமக்கு மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரின்றப்போ லைக் பிற்கால இந்தியாவிலேருந்து நம்ம பார்க்கலாம். லைக் 1857 ரிவோல்ட்லேருந்து மகாத்மா காந்தி, இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஓகேங்களா, அதில் இருக்கக்கூடிய நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்னா என்ன, சிவில் டிசோபிடியன்ஸ் மூவ்மெண்ட்னா என்ன, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, கிரிப்ஸ் மிஷன், ஓகேங்களா, இது எல்லாமே. அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பொருளாதாரம். அப்போ பண்டைய காலத்துலேருந்து தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் லைக் அதில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் அப்படின்ற பொருளாதாரத்தை பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? ட்ரேடெலாம் எப்படிலாம் இருந்திருக்கு அப்படின்ற, சங்கம் ஏஜ், சேர சோழ பாண்டியர்கள், பக்தி மூவ்மெண்ட் தமிழ்நாட்டில், லைக் இந்திய விடுதலை போரில் தமிழ்நாட்டுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டு, ஓகேங்களா, இந்த மாதிரி ஈவேரா ராமசாமி அவர்களுடைய பங்களிப்பு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டு, சுயமரியாதை இயக்கத்தில். ஸோ பாருங்கள், மொத்தம் 80 இது வரைக்கும். அடுத்து 5வது டாபிக் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி, சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல். ஓகேவா? இதை பொறுத்து இருக்கக்கூடிய டாபிக்ஸ். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் கண்டிப்பாக வரலாம். சார், இப்படி பார்த்தா நம்ம வந்து ஒரு 4 டாபிக்ஸ் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 3 டாபிக்ஸ் விட்டுட்டாலே நமக்கு வந்து ஓவராலாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமே. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 5 out of 5 கொஸ்டின்ஸில் ஒரு கொஸ்டின்ஸ் அப்படின்பாங்க. அப்போது நமக்கு வந்து இது ஈஸியாக இருக்குமே அப்படின்னா, தட் இஸ் லைக் நமக்கு வந்து இவங்க வந்து இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் கேட்பாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. இல்லை எல்லாம் பொதுவாக எல்லாம் சேர்ந்த மாதிரியும் கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. லைக் எக்ஸாமின் த காசஸ் அண்ட் சீக்வன்சஸ் ஆஃப் த டீஃபாரஸ்டேஷன் இன் இந்தியா. ஓகேங்களா? லைக் அர்பனைசேஷன், வாட்டர் ஸ்கேர்சிட்டி, இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம லைக் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் தான் நம்மளால் இந்த எக்ஸாம்ஸை, இந்த பாயிண்ட்ஸை நம்மளால் கொடுக்க முடியும். அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட், நம்ம வந்து நியூட்டன்ஸ் லா அப்படின்றதெல்லாம் நம்ம படிக்கணும் அவசியம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எப்படிலாம் இருக்குது, அது இந்திய பொருளாதாரத்தை, இந்தியோடைய லைக் சோஷியல் டெவலப்மெண்ட்ஸை வந்து எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதை பற்றியான புரிதல் இருக்கணும் நமக்கு. அண்ட் கடைசி டாபிக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகளில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசிஸ், COVID-19, G20 பிரசிடென்சி இந்தியாவுக்கு கொடுத்தது 2023, அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் நெய்பரிங் கண்ட்ரிஸ், டிஜிட்டல் பேமெண்ட், இந்த மாதிரி நம்ம வந்து ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா வெறும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை புக்ஸ் மட்டும் அப்படின்னு கிடையாது. இந்தியாவுடைய சோஷியல் லைக் இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 20 கேள்விகள், மொத்தம் 140 கேள்விகள் நான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன், கூகுள் டிரைவ் லிங்க் கொடுக்குறேன். அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ரவுண்ட் பண்ணி நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கான டேட்டாஸ் மட்டும் நீங்கள் வந்து லைக் டெவலப் பண்ணால் போதும். அண்ட் நம்ம அகாடமியில் இந்த 7 டாபிக்ஸுக்குமே இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸுக்குமே இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 1 or 2 டேஸில் கண்டிப்பாக அது ஃபைனலைஸ் ஆகிடும். ஏன்னா இப்போ தான் புதுசாக வெளியிட்டிருக்காங்க, அதனால் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போது 2 விஷயமும் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டாஸ் மட்டும் இருக்கக்கூடியது, லைக் ஒரு பேஜில் இப்போ கிரிப்ஸ் மிஷன் அப்படின்னா கிரிப்ஸ் மிஷனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே, அதோட பேக்ரவுண்டு, அதில் லைக் என்னென்ன யாரெல்லாம் பங்கு பெற்றாங்க, அதை வந்து காந்தி என்ன சொன்னார் அப்படின்றதெல்லாம், அண்ட் அதை வந்து ஒரு எஸ்ஏவாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இப்படி தான் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் மெட்டீரியல்ஸ் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை கண்டிப்பாக கால் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் பீப்பிள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.